السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين وتاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني شيخا مرشدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமை இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446 ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 17வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து அதை கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. மறுமையில் இந்த ரமலானும் இந்த நோன்பும் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லும் வகையிலே அல்லாஹ் இதை நமக்கு பாக்கியமாக ஆக்கி தந்தருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இன்னொரு நிகழ்வு இருக்கிற காரணத்தால் நேர சுருக்கத்தின் காரணமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் இன்றைக்கு பேச வேண்டிய பத்ர் சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை நாம் ஏற்கனவே நேற்று பேசி முடித்து விட்டோம். இன்னும் அது சம்பந்தமான தகவல்கள் ஏராளம் இருக்கின்றன. அந்த யுத்த காலத்து வரைக்கும் என்ன நடந்தது என்பது குறித்துத்தான் ஒரு சில செய்திகளை பேசி இருக்கிறோமே தவிர இன்னும் எல்லா செய்திகளையும் பேச முடியவில்லை. என்னிடத்தில் இருக்கிற தகவல்களை வைத்து பார்த்தால் நீங்கள் வருடம் முழுவதும் பேச சொன்னால் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். வருடம் 360 நாளைக்கும் எல்லாவற்றுக்கும் என்னுடைய தகவல் இருக்கிறது. இருந்தாலும் நேரத்தினுடைய அருமை கருதி, காலத்தினுடைய சூழ்நிலை கருதி இன்றைக்கு சுருக்கமான சில செய்திகளை இங்கே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு ரமலானை தந்தான். ரமலானை அல்லாஹ் அறிமுகம் செய்கிற போது என்ன சொல்கிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி, இந்த ரமலானுடைய மாதம் என்பது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ரமலான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ரமலான் என்று பொதுவாக மொட்டையாக சொல்லிவிட்டு விடவில்லை. குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிற ரமலான் என்று அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், அந்த குர்ஆனுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து பேசுகிற போது ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர, இந்த ரமலான் மாதத்தை உங்களில் யார் அடைந்தாரோ அவர் ஃபல் யசுமுஹு, அவர் நோன்பு வைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான்.
அப்படியானால் ரமலானை பேசுகிறான், குர்ஆனை பேசுகிறான், நோன்பை பேசுகிறான். இந்த மூன்றுக்குமான ஒரு தொடர்பு, சங்கிலி தொடர்பு ஒன்று இருக்கிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தோமே என்று சொன்னால், அல்லாஹ் அது அமைத்திருக்கிற அந்த முறையை நாம், அந்த சொற்றொடர்களை, அந்த சொல்லாடல்களை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே பல தகவல்கள் இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆனை சொல்லிவிட்டு நோன்பு வையுங்கள், குர்ஆனை சொல்லிவிட்டு நோன்பு வையுங்கள் என்கிறான். அதற்குத்தான் ரமலான் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். ஏனென்றால் வேதங்களை பெற்ற எல்லா நபிமார்களும் அவரவர்கள் வேதங்களை பெற்ற போது நோன்பு வைத்திருந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் முதல் நாளில் அவர்களுக்கு வேதம் அருளப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் 6வது இரவில் அவர்களுக்கு வேதம் அருளப்பட்டது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் 13வது இரவில் அவர்களுக்கு வேதம் அருளப்பட்டது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் 24வது இரவில் நோன்பிருந்த நிலையில் வேதம் அருளப்பட்டது சகோதரர்களே. இந்த வேதங்களை எல்லாம் அவர்கள் பெற்ற போது அவர்கள் நோன்பாளிகளாக இருந்தார்கள். நோன்புக்கும் அதாவது வேதத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அதனால்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் என்பது குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர, அந்த மாதத்தை எவர் அடைந்தாரோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதை பார்க்கிறோம் சகோதரர்களே. ஏன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு வைக்க சொல்கிறான் என்றால், குர்ஆன் என்பது நமக்கு ஏவல் விலக்கல்களை தருவது. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று ஏவல் விலக்கல்களை, ஹலால் ஹராமுகளை நமக்கு எடுத்து சொல்லுவது. அதை நாம் எடுத்து நடக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கல்களை தவிர்த்து நடக்க வேண்டும். ஹலால்களை அனுமதிக்கப்பட்டது எது, அனுமதிக்கப்படாத ஹராம் எது என்பதை தெரிந்து அதன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. ஆனால் ஒரு நன்மையை செய்ய நாடுகிற போது அதை தடுக்கிற ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு தீமையை செய்ய தூண்டுகிற சக்தியும் நமக்குள்ளே இருக்கிறது சகோதரர்களே. அது என்ன என்று சொன்னால், அது நமக்குள்ளே நம்மோடு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனோடும் ஷைத்தான் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகது உக்கில பிஹி கரீனத்தும் மினல் ஜின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற போது அந்த மனிதனோடு ஒரு மலக்கு சாட்டப்படுகிறார், ஒரு ஷைத்தான், ஒரு இப்லீஸ் அவனோடு சாட்டப்படுகிறான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் நம்மோடு ஒரு மலக்கும் இருக்கிறார், நாம் இருக்கிறோம் முதல்ல. இரண்டாவது நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறது, ரெண்டாவது குர்ஆனுடைய கூற்று பிரகாரம். மூன்றாவது ஒரு ஷைத்தான் நம்மோடு இருக்கிறான், 3. ஒரு மலக்கு நம்மோடு இருக்கிறார், 4. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், 5. ரசூல் நம்மோடு இருக்கிறார்கள், 6. இப்படி கல்பு நம்மோடு இருக்கிறது, 6. அதற்கு நம்ம ரூஹ் இருக்கிறது. இப்படி ஒரு 8 பேர் இருக்கிறோம். இப்போ நான் என்றால் நான் மட்டுமல்ல, என்னோடு 8 பேர் இருக்கிறார்கள், உங்களோடு 8 பேர் இருக்கிறார்கள். இது குர்ஆன் பேசுகிற செய்தி, ஹதீஸ் பேசுகிற செய்தி சகோதரர்களே. அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற போது அந்த மனிதனோடு ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் சாட்டப்படுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது நபியிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோடுமா என்று கேட்டபோது, ஆமாம், என்னோடும் நான் பிறக்கிற போதும் என்னோடு ஒரு மலக்கும் சாட்டப்பட்டிருக்கிறார், ஒரு ஷைத்தானும் சாட்டப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் என்னை எந்த தீமையும் செய்ய ஏவ முடியாது, அவன் என்னை நன்மைதான் செய்ய சொல்லி ஏவுவான், அவன் எனக்கு வழிபட்டு விட்டான் அந்த ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியானால் நம்மோடு இருக்கிற அந்த ஷைத்தானும்
அந்த மலக்கும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மலக்கு என்ன சொல்கிறார்? நன்மையை செய்ய சொல்லி ஏவிக்கொண்டே இருக்கிறார். ஷைத்தான் தீமையை செய்ய சொல்லி அவன் ஏவிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் எதற்கு கட்டுப்படுகிறோம் என்பதை கவனித்து அந்த சக்தி நம்மிலே மிகைத்து விடுகிறது அல்லது குறைந்து விடுகிறது. சகோதரர்களே, மலக்குடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு நன்மைகளை நாம் அதிகமாக செய்தோம் என்று சொன்னால் அந்த மலக்கானியத்து என்கின்ற ஆற்றல் மனிதனிடத்திலே என்ன செய்துவிடும்? கொஞ்சம் மேன்மையாகிவிடும். ஆனால் ஷைத்தானியத்து குறைந்து விடும். ஷைத்தானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தூண்டுதலுக்கு கட்டுப்பட்டு தவறுகளை நாம் அதிகமாக செய்து கொண்டே போனோம் என்று சொன்னால் இந்த மலக்கானியத்து என்கின்ற அந்த சக்தி குறைந்து விடும். ஷைத்தானியத்து என்பது நம்மை மிஞ்சிவிடும் சகோதரர்களே. அதனால் அந்த மலக்குடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு யார் அதிகமாக அதன் பிரகாரம் நடந்து கொள்கிறாரோ அவர்கள் மக்களுக்கு மத்தியில் நல்ல மனிதன் என்று அறியப்படுகிறான். ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு யார் தீமைகளை அதிகமாக செய்து கொண்டே போகிறானோ அந்த மனிதன் தீயவன் என்பதாக மக்களுக்கு மத்தியில் அறியப்படுகிறான். சகோதரர்களே, இந்த ரெண்டு சக்தியும் நமக்குள்ளே இருக்கிறது. ஒன்று மிருக சக்தி, இன்னொன்று தெய்வ சக்தி. அதான் மலக்கானியத்து. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொல்லுகிறான் இல்லையா, நான் சொல்லுகிற போது கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்று சொல்லுகிறான் இல்லையா, இதைத்தான். ஷைத்தானும் இருக்கிறான், மலக்கும் இருக்கிறார், ரெண்டும் நம்மோடு இருக்கிறது. குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே. அதைத்தான் என்ன சொல்கிறான்? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்றால் இது எல்லோருக்கும் பொருந்தும் சகோதரர்களே. குர்ஆன் சொல்லுகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் நம்மோடு இருக்கிற ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் நம்மை தீங்கு செய்ய சொல்லி தூண்டிக்கொண்டே இருப்பான். அவன் மட்டும் இருந்தால் பரவாயில்லை, நஃப்ஸ் என்று ஒன்று இருக்கிறது சகோதரர்களே. அந்த நஃப்ஸை பற்றி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற போது இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, அந்த நஃப்ஸுடைய இயல்பு தன்மையே தீமைகளை செய்ய சொல்லி ஏவிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பதிவு செய்திருக்கிறார். நஃப்ஸை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணிக்கணக்காக பேச வேண்டும். நஃப்ஸுடைய வகைகள் எத்தனை இருக்கின்றன, அந்த செயல்பாடுகள் என்ன, அல்ல பிரதிபலிப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் நிரம்ப செய்திகள் இருக்கின்றன சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போது நம்ம ஷைத்தானையே நம்மால் சமாளிக்க முடியவில்லை. அதற்கு மேல் நஃப்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. இதிலே நஃப்ஸ் நமக்கு கொடிய விரோதியா, ஷைத்தான் கொடிய விரோதியா என்றால் ஷைத்தானை விட நஃப்ஸ் மிக கொடிய விரோதி சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் உலகத்தில் எல்லோரையும் என்ன செய்தான்? ஷைத்தான் கெடுத்தான். ஷைத்தானை யார் கெடுத்தார்? எல்லோரையும் ஷைத்தான் கெடுத்தான். ஷைத்தானை கெடுத்தது யார்? அவனின் நஃப்ஸ் அவனை கெடுத்தது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஷைத்தானையே கெடுத்த நஃப்ஸ் அது நம்மோடும் இருக்கிறது என்கிற காரணத்தால் ஷைத்தானை விட ஒரு கொடிய விரோதி நம்மோடு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது நம்முடைய நஃப்ஸ் சகோதரர்களே. இந்த நஃப்ஸ் என்ன செய்யும்? அதனுடைய இயல்பு தன்மை என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, அது தீமைகள் ஏவிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அதனால் இவைகள் முதல் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் வருவதற்கு முன்னால் அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல், நஃப்ஸுடைய தூண்டுதல், இவைகளிலிருந்து மனிதனை சுத்தப்படுத்த வேண்டும். அப்படி சுத்தப்படுத்தினால்தான் அந்த குர்ஆனுடைய கட்டளை வருகிற போது அதை அவன் ஏற்று நடப்பான். இல்லை என்று சொன்னால் அதை அவன் புறக்கணித்து விடுவான். அதனால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை கொடுப்பதற்கு முன்னால் நபிமார்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி என்ன செய்தான்? அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களுடைய நஃப்ஸுகள் அவர்களை தீமை செய்ய சொல்லி தூண்டாது என்றாலும் நமக்கு படிப்பினைக்காக அது அல்லாஹ் அப்படி செய்தான் சகோதரர்களே. அதனால் தான் குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் உங்களுக்கு ஹலால் ஹராமுகளை சொல்லுகிற, ஏவல் விளக்குகளை சொல்லுகிற குர்ஆன் வருகிற போது நீங்கள் அந்த ஷைத்தானுடைய நஃப்ஸுடைய தூண்டுதல்களில் இருந்து தப்பித்தவர்களாக, அதனுடைய மாய வலையில் சிக்காதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த குர்ஆன் சொல்லுகிற ஹலால் ஹராமுகளை உங்களால் பேடி நடக்க முடியும், அதனுடைய ஏவல் விளக்கல்களை எடுத்து நடக்க முடியும் என்பதால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? குர்ஆன் வந்த மாதம், அதனால் நீங்கள் நோன்பு வைத்து உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் ஷைத்தானை கெடுத்தது அந்த நஃப்ஸு தான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்து சஜிதா செய்யுங்கள் என்று எல்லாரையும் சொன்னான். எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். அந்த மலக்குகளோடு இருந்த இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்து விட்டான், சஜிதா செய்யவில்லை. அல்லாஹ் கேட்டான், மா மனஅக அன் தஸ்ஜுத இது அமர்துக், நான் உன்னை சஜிதா செய்ய ஏவிய போது உன்னை சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது எது என்று அல்லாஹ் இப்லீஸை பார்த்து கேட்டான். அவன் சொன்னான், அன ஹைரு மின்ஹு, நான் அந்த ஆதமை விட சிறந்தவன் என்று அவன் சொன்னான். ஏனென்றால் ஹலக்தனி மின் நாரியும் ஹலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை நீ மண்ணிலிருந்து படைத்தாய், அவரை விட நான் தான் சிறந்தவன் என்று சிறந்தவன் என்பதற்கான லாஜிக் பேசினான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அவன் பேசிய லாஜிக் சரியாக தெரியும். ஏனென்று சொன்னால் அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை மண்ணிலிருந்து படைத்தாய், மண்ணை தூக்கி போட்டால் கீழே போகும், நெருப்பை கொளுத்தினால் மேலே போகும். அவன் அதைத்தான் பேசுகிறான். நெருப்பு என்பது மேல் நோக்கி போவது, மண் என்பது கீழ் நோக்கி போவது. கீழ் நோக்கி போகிற மண்ணிலிருந்து அந்த ஆதமை படைத்தாய், மேல் நோக்கி போகிற நெருப்பிலிருந்து என்னை படைத்தாய், அதனால் அவரை விட நான் தான் சிறந்தவன். அப்படி இருக்க நான் எவ்வாறு அவருக்கு சஜிதா செய்ய முடியும் என்று அல்லாஹுடைய இதுக்கு என்ன கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்தவும் அல்லாஹுடத்திலே வாக்குவாதம் செய்தான். இதுதான் நப்சு சகோதரர்களை. இப்படி அவனை கெடுத்ததில்லையா? அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அந்த நிலைக்கு அவனை கொண்டு வராமல் ஒரு தவறை செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தவறை நியாயப்படுத்துகிற நிலைக்கு அவனை கொண்டு வந்ததே அதுதான் நப்சு. அந்த நப்சு நம்மிடத்திலேயும் இருக்கிறது. அவனை கெடுத்ததும் நப்சு தான், நம்மை கெடுப்பதும் நப்சு தான். அவனையாவது நப்சு மட்டும் கெடுத்தது, நம்மை நப்சும் கெடுக்கிறது, சைத்தானும் கெடுக்கிறான். இந்த மாய வலையிலிருந்து விடுபட்டால்தான் குர்ஆனுடைய கட்டளைகளை நாம் எடுத்து நடக்க முடியும் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை அந்த நப்சு சைத்தானுடைய அந்த தூண்டுதலை அதை கட்டுப்படுத்துவதற்கு வழி என்ன என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நோன்பு வையுங்கள் என்று பேசுகிறான் சகோதரர்களே. நோன்பு வைத்தால் நப்சு கட்டுப்பட்டு விடுமா? கட்டுப்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் இஸ்ராயேலிய வேதங்களில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நப்சை படைத்தான். நப்சை படைத்து தன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். நிறுத்தி கேட்டான், நீ யார், நான் யார் என்று சொன்னான். கேள்வி கேட்டான். நப்சு சொன்னது, நீ தான், நான் தான். இதென்ன கேள்வி, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நீதான், நான் தான் என்று சொன்னது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகத் மாலை குறிப்பிட்டு சொன்னான், கடுமையான வெப்பம் உள்ள நரகத்தில் 100 ஆண்டுகள் இந்த நப்சை போட்டு வதை செய்யுங்கள் என்று சொன்னான். 100 ஆண்டுகள் போட்டார்கள். 100 ஆண்டுகளுக்கு பின்னால் திரும்பவும் கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தினான். நிறுத்தி அப்போது கேட்டான் அல்லாஹ், நீ யார், நான் யார் என்று கேட்டான். அது சொன்னது, நீதான், நான் தான் திரும்பவும் சொன்னது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது 100 ஆண்டுகள் கடுமையான குளிர் உள்ள நரகத்தில் கொண்டு போய் இதை போடுங்கள் என்று சொன்னான். நரகத்தில் 2 வகை இருக்கிறது. கடுமையான உஷ்டம் ஒரு நரகம், இன்னொரு கடுமையான குளிர், தாங்க முடியாத குளிர். 2 விதமான நரகத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இதை கடுமையான குளிரில் கொண்டு போடுங்கள் என்று போட்டு வதை செய்யுங்கள் என்றான். 100 ஆண்டுகள் அந்த குளிரான அந்த நரகத்தில் கொண்டு போய் போட்டு வதை செய்தார்கள். மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் கொண்டு வந்து திரும்பவும் கேட்டான், இப்போது சொல், நீ யார், நான் யார் என்று கேட்டான். நீதான், நான் தான் என்று அது நப்சு பேசியது. அப்போது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவதாக சொன்னான், 100 ஆண்டுகள் பட்டினி போடுங்கள், தாகமாக வைத்திருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். 100 ஆண்டுகள் அதை பட்டினி போட்டார்கள், வைத்திருந்தார்கள். 100 ஆண்டுகள் பட்டினிக்கு பின்னால், தாகத்துக்கு பின்னால் திரும்பவும் கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தி இப்போது கேட்டான், நீ யார், நான் யார் என்று கேட்டான். நீ என்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய அடிமை என்று சொன்னது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 100 ஆண்டுகால கடும் வெப்பத்தில் திருந்தாத நப்சு, 100 ஆண்டுகால கடுமையான குளிரில் திருந்தாத அந்த நப்சு பசியிலும் பட்டினியிலும் என்று திருந்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, நப்சை அப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாஹிது அன்ஃபுஸக்கும் பில் ஜூஇ வல் அத்ஷி, தாகித்து இருப்பதன் மூலமாகவும் பசியாக இருப்பதன் மூலமாகவும் உங்கள் நஃப்ஸோடு நீங்கள் போரிடுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீனிலே பதிவு செய்திருக்கிறார். சகோதரர்களே,
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று அதனால் தான் சொல்லுகிறான். மற்ற எது வந்தாலும் என்ன செய்ய மாட்டான் மனிதன். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று ஏன் அந்த சொல்லாடல் வந்தது என்று சொன்னால், பசியை ஒரு கட்டத்திற்கு மேல் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. தாகத்தை ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாது. பசியும் பட்டினியும் போட்டால் மனிதன் அடங்கி விடுவான் சகோதரர்களே. அதுபோல நஃப்ஸும் அதற்குத்தான் அடங்கும். அதனால் தான் குர்ஆன் வந்திருக்கிறது, குர்ஆன் கட்டளை வந்திருக்கிறது. அந்த குர்ஆனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கு உங்களுக்கு தடையாக நஃப்ஸும் ஷைத்தானும் இருக்கிறது. குறிப்பாக ஷைத்தானை விட கொடிய விரோதியான நஃப்ஸ் இருக்கிறது. அந்த நஃப்ஸை நீங்கள் ஒரு கட்டுமானத்திற்குள்ளே கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வந்தால்தான் இந்த குர்ஆனை நீங்கள் அமல் செய்ய முடியும். அதனால் அந்த கட்டுமானத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அதனால் அல்லாஹ் பேசுகிறான். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர, குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிற இந்த மாதத்தை எவர் அடைந்து கொள்கிறாரோ அவர் ஃபல் யசுமுஹு, நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான் சகோதரர்களே. அதனால் இந்த புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நோன்பு வைப்பதற்கு சொல்வது அது அவனுக்காக எந்த லாபத்துக்கும் அல்ல, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய ஏவல்களையும் விலக்கல்களையும் பேணி எடுத்து நடந்து கொள்வதற்காக, அந்த பக்குவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தவிர நாம் ஒருவேளை பட்டினி கிடப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை, நமக்கு சோறு தர முடியாமல் அவள் பட்டினி கிட என்று சொல்லவும் இல்லை. பட்டினி கிடப்பது மட்டும் நோன்பும் இல்லை சகோதரர்களே. இவைகளை எல்லாம் புரிந்து நடந்து கொள்கிற ஆற்றலை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்புடைய நோக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்ர் சஹாபாக்கள் அவருடைய பெயரில் யாசீன் ஓதி துஆ செய்யப்படும். எல்லோரும் அமைதியாக இருந்து கலந்து கடைசி நேரத்தில் தபுருக்கையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ரத் சஃபாரி ஸலாவுதீன் அவர்கள் இப்போது துஆவை ஆரம்பித்து ஓதுவார்கள். إلى حضرة سيد الأنبياء والمرسلين وأفضل الخلائق كلهم أجمعين وشفيع المذنبين سيدنا محمد بن الحبيب الرؤوف الرحيم صلوات الله تعالى وسلامه عليهم أجمعين وإلى شرف آلهم وأزواجهم وذرياتهم وأهل بيتهم وأحبابهم وأصحابهم وأمهاتهم أجمعين، خصوصا منهم أصحاب البدريين رضوان الله تعالى عليهم أجمعين بعدد دم العالمين في كل وقت وحين. الفاتحة. الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم. لتنذر آباءهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون وعلى أنفسهم الأذقان فهم مكمهون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. واضرب لكم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذ أرسلنا إليكم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء أنتم لا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم فإن لم تكونوا قالوا طائركم معكم وإن كنتم بل أنكم مسرفون. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا الله يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة يريد الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين. آمنت بربكم فاسمعون قيل ادخلوا الجنة قال يا ليت قومي يعلمون بما
وإن كل لما جميع الذين مصدرون وآية الأخبار والميتة حيناها وأخرجنا منها حبة منه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وعناب وفجرنا فيها من عيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم وما لا يعلمون وآية لهم الليل يسلخون له النهار فإذا هم يظلمون والشمس مستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى آذى الوجود القديم والشمس من بعيدها أن تدرك القمر والليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك وشهون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نقذفهم فلا صريخ لهم ولا هم ينظرون إلا رحمة منا ومتاع إلههم وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آيات ربهم إلا كانوا لها مقربين وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله قال الذين كفروا الذين آمنوا أنطيعوا من لو شاء الله تأمرهم من دون الله في الضلال المبين ويكون متى هذا كل صالحين ما ينظر الناس وهم ولا إله إلا الله ونفخ في الصدر فإذا من الأذان لا بمن سوى قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن صدق المرسل من قال لله شهد واحد فإذا من الذين يكبرون قل لو لا تضم زوجات إلا ما تلقى من نزاوجنا في شعر فاتهم ثم أزواجهم في ظلال ولا لا يتكون لهم فيها فاكهة لهم ما يدهم سلام كل من فضل الرحيم ممتاز لمن يكون المجرمون على الله إليكم يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وإن هذا صراط مستقيم ولقد أضل من جبلنا كثيرا فلم تكونوا تأتون هذه جهنم التي كنتم توعدون اصلوها بما كنتم تكفرون لما ختم من أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا ولو نشاء طمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنا يبصرون ولو نشاء مسخناهم على مكانهم فما استقاموا بهم ولا يرجعون ومن منهم كسوف الخلق فلا يأتهم ما علمناه شيئا ما ينبغيه وإلا ذكر القرآن به وإذا من كان حي يحق القول الكافرين ولم يكن أخرجنا لهم من ظلمتين من أنهم فهم مالكون وظللناها لهم فمنها ركوبهم ومنها يركبون لكم فيها ونحن مشارب فلا يشكرون واتخذوا من دون الله آلهة لكم نسأل الله يستهزئون وسلموهم لهم جنة فلا يهزون قولهم إنا نعلم ما يصرفون وما يعلنون أولم يروا الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا في خلقه قال من يكلم مهيرا وبه الذي أنساها أكبر مرة وهو بكل خلق وليه يجعل لكم نسل أخبر عنه فإذا منهم تركضون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على يخلق منهم بلا وهو الخلاق العليم إنما هو يرى بشر أن يكون له كن فيكون إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر عاشق إذا وقب ومن شر النفاذات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس السلام عليكم ورحمة الله وبركاته இப்பொழுது பதில் சஹாபாக்குடைய பெயரை நாம் வசீலாக வைத்து துவா கேட்க இருக்கிறோம். அந்த 313 அந்த புனிதமான சஹாபாக்குடைய பெயரை சொல்லுகின்ற போது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அனைவரும் சத்தமாக சொல்லுமாறு மிக தன்மதி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد معظم الجود والكرم وانبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وسلم. اللهم وصف ما قرأناه وما تلوناه من كتابك العزيز المنزل على لسان نبيك المرسل هدية واصلة وتحفة كاملة ورحمة نازلة منك إلى روح سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم
وإلى أزواجه الأنبياء وأصحابه الأولياء والصالحين والشهداء والسعداء كلهم أجمعين خصوصا منهم أصحاب بدر رضي الله تعالى عليهم أجمعين. بسم الله اللهم إنا نسألك بسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وبسيدنا أبي بكر رضي الله تعالى عنه وبسيدنا عمر رضي الله تعالى عنه وبسيدنا عثمان رضي الله تعالى عنه وبسيدنا علي رضي الله تعالى عنه وبسيدنا طلحة رضي الله تعالى عنه وبسيدنا الزبير رضي الله تعالى عنه وبسيدنا عبد الرحمن رضي الله تعالى عنه وبسيدنا سعد رضي الله تعالى عنه وبسيدنا سعيد رضي الله تعالى عنه وبسيدنا أبي عبيدة رضي الله تعالى عنه وبسيدنا أبي رضي الله تعالى عنه وبسيدنا أخنس رضي الله تعالى عنه وبسيدنا أرقم رضي الله تعالى عنه وبسيدنا أسعد رضي الله تعالى عنه وبسيدنا أنس رضي الله تعالى عنه وبسيدنا أنس رضي الله تعالى عنه وبسيدنا أنيس رضي الله تعالى عنه وبسيدنا أوس رضي الله تعالى عنه وبسيدنا أوس رضي الله تعالى عنه وبسيدنا إياس رضي الله تعالى عنه وبسيدنا إياس رضي الله تعالى عنه وبسيدنا بوجين رضي الله تعالى عنه وبسيدنا بحاث رضي الله تعالى عنه وبسيدنا براء رضي الله تعالى عنه وبسيدنا بسبسة رضي الله تعالى عنه وبسيدنا بشير رضي الله تعالى عنه وبسيدنا بشير رضي الله تعالى عنه وبسيدنا بلال رضي الله تعالى عنه وبسيدنا تميم رضي الله تعالى عنه وبسيدنا تميم رضي الله تعالى عنه وبسيدنا تميم رضي الله تعالى عنه وبسيدنا ثابت رضي الله تعالى عنه وبسيدنا ثابت رضي الله تعالى عنه وبسيدنا ثابت رضي الله تعالى عنه وبسيدنا ثعلبة رضي الله تعالى عنه وبسيدنا ثعلبة رضي الله تعالى عنه وبسيدنا ثعلبة رضي الله تعالى عنه وبسيدنا ثقف رضي الله تعالى عنه وبسيدنا جابر رضي الله تعالى عنه وبسيدنا جابر رضي الله تعالى عنه وبسيدنا جابر رضي الله تعالى عنه وبسيدنا جبار رضي الله تعالى عنه وبسيدنا جبير رضي الله تعالى عنه وبسيدنا حارث 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 رضي الله تعالى عنه وبسيدنا حارثة رضي الله تعالى عنه وبسيدنا حارثة رضي الله تعالى عنه وبسيدنا حاتب رضي الله تعالى عنه وبسيدنا حاتب رضي الله تعالى عنه وبسيدنا حباب رضي الله تعالى عنه وبسيدنا حبيب رضي الله تعالى عنه وبسيدنا حرام رضي الله تعالى عنه وبسيدنا حريث رضي الله تعالى عنه وبسيدنا حسين رضي الله تعالى عنه وبسيدنا حمزة رضي الله تعالى عنه وبسيدنا حمزة رضي الله تعالى عنه وبسيدنا خارجة رضي الله تعالى عنه وبسيدنا خالد رضي الله تعالى عنه وبسيدنا خالد رضي الله تعالى عنه وبسيدنا خباب رضي الله تعالى عنه وبسيدنا خباب رضي الله تعالى عنه وبسيدنا خبيب رضي الله تعالى عنه وبسيدنا خداش رضي الله تعالى عنه وبسيدنا خراش رضي الله تعالى عنه وبسيدنا خريم رضي الله تعالى عنه وبسيدنا خلاد رضي الله تعالى عنه وبسيدنا خلاد رضي الله تعالى عنه وبسيدنا خلاد رضي الله تعالى عنه وبسيدنا خليد رضي الله تعالى عنه وبسيدنا خنيفة رضي الله تعالى عنه وبسيدنا خنيس رضي الله تعالى عنه وبسيدنا خوات رضي الله تعالى عنه وبسيدنا خولي رضي الله تعالى عنه وبسيدنا دكوان رضي الله تعالى عنه وبسيدنا بشمالين رضي الله تعالى عنه وبسيدنا راشد رضي الله تعالى عنه وبسيدنا رافع 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 رضي الله تعالى عنه وبسيدنا ربيع رضي الله تعالى عنه وبسيدنا ربيع رضي الله تعالى عنه وبسيدنا ربيعة رضي الله تعالى عنه وبسيدنا رخيلة رضي الله تعالى عنه وبسيدنا رفاعة 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 رضي الله تعالى عنه وبسيدنا زياد رضي الله تعالى عنه وبسيدنا زياد رضي الله تعالى عنه وبسيدنا زياد رضي الله تعالى عنه وبسيدنا زيد رضي الله تعالى عنه وبسيدنا زيد رضي الله تعالى عنه وبسيدنا زيد رضي الله تعالى عنه وبسيدنا سالم رضي الله تعالى عنه وبسيدنا سالم رضي الله تعالى عنه وبسيدنا سائب رضي الله تعالى عنه وبسيدنا صبرة رضي الله تعالى عنه وبسيدنا سراقة رضي الله تعالى عنه وبسيدنا سراقة رضي الله تعالى عنه وبسيدنا سعد 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 رضي الله تعالى عنه وبسيدنا سفيان رضي الله تعالى عنه وبسيدنا سلمة رضي الله تعالى عنه وبسيدنا سلمة رضي الله تعالى عنه وبسيدنا سلمة رضي الله تعالى عنه وبسيدنا صليت رضي الله تعالى عنه وبسيدنا سليم 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 رضي الله تعالى عنه وبسيدنا سماك رضي الله تعالى عنه وبسيدنا سنان رضي الله تعالى عنه وبسيدنا سنان رضي الله تعالى عنه وبسيدنا سهر رضي الله تعالى عنه وبسيدنا سهر رضي الله تعالى عنه وبسيدنا سهر رضي الله تعالى عنه
وبسيدنا سهل رضي الله تعالى عنه وبسيدنا سهيل رضي الله تعالى عنه وبسيدنا سهيل رضي الله تعالى عنه وبسيدنا سواد رضي الله تعالى عنه وبسيدنا سواد رضي الله تعالى عنه وبسيدنا سواد رضي الله تعالى عنه وبسيدنا صيبة رضي الله تعالى عنه وبسيدنا شجاع رضي الله تعالى عنه وبسيدنا شريك رضي الله تعالى عنه وبسيدنا شماس رضي الله تعالى عنه وبسيدنا صبيح رضي الله تعالى عنه وبسيدنا صفوان رضي الله تعالى عنه وبسيدنا سيفي رضي الله تعالى عنه وبسيدنا صهيب رضي الله تعالى عنه وبسيدنا ضحاك رضي الله تعالى عنه وبسيدنا ضحاك رضي الله تعالى عنه وبسيدنا ضمرة رضي الله تعالى عنه وبسيدنا طفيل رضي الله تعالى عنه وبسيدنا طفيل رضي الله تعالى عنه وبسيدنا طفيل رضي الله تعالى عنه وبسيدنا طليب رضي الله تعالى عنه وبسيدنا ظهير رضي الله تعالى عنه وبسيدنا آسم 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 رضي الله تعالى عنه وبسيدنا آخر رضي الله تعالى عنه وبسيدنا آمر رضي الله تعالى عنه وبسيدنا آمر رضي الله تعالى عنه وبسيدنا آمر رضي الله تعالى عنه وبسيدنا عباد رضي الله تعالى عنه وبسيدنا عباد رضي الله تعالى عنه وبسيدنا عبادة رضي الله تعالى عنه وبسيدنا عبد الله 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 رضي الله تعالى عنه وبسيدنا عبد الرحمن رضي الله تعالى عنه وبسيدنا عبد الرب رضي الله تعالى عنه وبسيدنا عبدة رضي الله تعالى عنه وبسيدنا أبس رضي الله تعالى عنه وبسيدنا عائد رضي الله تعالى عنه وبسيدنا عبيد 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 رضي الله تعالى عنه وبسيدنا عبيدة رضي الله تعالى عنه وبسيدنا إثبان رضي الله تعالى عنه وبسيدنا عتبة رضي الله تعالى عنه وبسيدنا عتبة رضي الله تعالى عنه وبسيدنا عتبة رضي الله تعالى عنه وبسيدنا عثمان رضي الله تعالى عنه وبسيدنا إجان رضي الله تعالى عنه وبسيدنا عدي رضي الله تعالى عنه وبسيدنا إسمت رضي الله تعالى عنه وبسيدنا وسيمة رضي الله تعالى عنه وبسيدنا عتية رضي الله تعالى عنه وبسيدنا عقبة 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 رضي الله تعالى عنه وبسيدنا قاشة رضي الله تعالى عنه وبسيدنا عمار رضي الله تعالى عنه وبسيدنا عمارة رضي الله تعالى عنه وبسيدنا عمارة رضي الله تعالى عنه وبسيدنا أمر 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 رضي الله تعالى عنه وبسيدنا أمير 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 رضي الله تعالى عنه وبسيدنا عوف رضي الله تعالى عنه وبسيدنا ويم رضي الله تعالى عنه وبسيدنا عياض رضي الله تعالى عنه وبسيدنا عنام رضي الله تعالى عنه وبسيدنا فاتح رضي الله تعالى عنه وبسيدنا فروة رضي الله تعالى عنه وبسيدنا قدات رضي الله تعالى عنه وبسيدنا قدامة رضي الله تعالى عنه وبسيدنا قطبة رضي الله تعالى عنه وبسيدنا قيس رضي الله تعالى عنه وبسيدنا قيس رضي الله تعالى عنه وبسيدنا قيس رضي الله تعالى عنه وبسيدنا قابل رضي الله تعالى عنه وبسيدنا قابل رضي الله تعالى عنه وبسيدنا لبدة رضي الله تعالى عنه وبسيدنا مالك 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 رضي الله تعالى عنه وبسيدنا مبشر رضي الله تعالى عنه وبسيدنا مجدد رضي الله تعالى عنه وبسيدنا محرر رضي الله تعالى عنه وبسيدنا مهرز رضي الله تعالى عنه وبسيدنا محمد رضي الله تعالى عنه وبسيدنا مدراج رضي الله تعالى عنه وبسيدنا مرهد رضي الله تعالى عنه وبسيدنا مستحيل رضي الله تعالى عنه وبسيدنا مسعود 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 رضي الله تعالى عنه وبسيدنا معاذ 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 رضي الله تعالى عنه وبسيدنا معبد رضي الله تعالى عنه وبسيدنا معبد رضي الله تعالى عنه وبسيدنا معتب رضي الله تعالى عنه وبسيدنا معتب رضي الله تعالى عنه وبسيدنا معتب رضي الله تعالى عنه وبسيدنا معقل رضي الله تعالى عنه
وبسيدنا معمر رضي الله تعالى عنه وبسيدنا مغر رضي الله تعالى عنه وبسيدنا مغر رضي الله تعالى عنه وبسيدنا معبد رضي الله تعالى عنه وبسيدنا معبد رضي الله تعالى عنه وبسيدنا مقداد رضي الله تعالى عنه وبسيدنا مولين رضي الله تعالى عنه وبسيدنا منذر رضي الله تعالى عنه وبسيدنا منذر رضي الله تعالى عنه وبسيدنا منذر رضي الله تعالى عنه وبسيدنا مهجر رضي الله تعالى عنه وبسيدنا نوفل رضي الله تعالى عنه وبسيدنا نعمان 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 رضي الله تعالى عنه وبسيدنا نعيمان رضي الله تعالى عنه وبسيدنا نغفر رضي الله تعالى عنه وبسيدنا بهاقد رضي الله تعالى عنه وبسيدنا ودقة رضي الله تعالى عنه وبسيدنا وديد رضي الله تعالى عنه وبسيدنا وهب رضي الله تعالى عنه وبسيدنا هاني رضي الله تعالى عنه وبسيدنا هبين رضي الله تعالى عنه وبسيدنا هلال رضي الله تعالى عنه وبسيدنا يزيد رضي الله تعالى عنه وبسيدنا أبي أيوب رضي الله تعالى عنه وبسيدنا أبي الأعور رضي الله تعالى عنه وبسيدنا أبي حبة رضي الله تعالى عنه وبسيدنا أبي حنة رضي الله تعالى عنه وبسيدنا أبي حبيب رضي الله تعالى عنه وبسيدنا أبي حذيفة رضي الله تعالى عنه وبسيدنا أبي حسن رضي الله تعالى عنه وبسيدنا أبي خالد رضي الله تعالى عنه وبسيدنا أبي خلاد رضي الله تعالى عنه وبسيدنا أبي خسيمة رضي الله تعالى عنه وبسيدنا أبي داود رضي الله تعالى عنه وبسيدنا أبي دجار رضي الله تعالى عنه وبسيدنا أبي صبرة رضي الله تعالى عنه وبسيدنا أبي صليت رضي الله تعالى عنه وبسيدنا أبي سلمة رضي الله تعالى عنه وبسيدنا أبي سنان رضي الله تعالى عنه وبسيدنا أبي شيخ رضي الله تعالى عنه وبسيدنا أبي سرمة رضي الله تعالى عنه وبسيدنا أبي ضياح رضي الله تعالى عنه وبسيدنا أبي طلحة رضي الله تعالى عنه وبسيدنا أبي يقين رضي الله تعالى عنه وبسيدنا أبي قادة رضي الله تعالى عنه وبسيدنا أبي قيس رضي الله تعالى عنه وبسيدنا أبي لبارة رضي الله تعالى عنه وبسيدنا أبي مسعود رضي الله تعالى عنهم أجمعين ونفعنا بهم في الدارين والحمد لله رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اجعلني فقيها غنيا صوفيا سخيا. اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم اغفر لنا وارحمنا وارزقنا وعافني واعف عني. اللهم اغفر لنا وارحمنا وارزقنا وعافني واعف عني. اللهم اغفر لي وارحمني وارزقني وعافني واعف عني. யா அல்லாஹ் அறியப்பெருநாயனே, கிருபையுள்ள ரஹ்மானே, ரப்புல் ஆலமீனே, உங்களுடைய அளப்பெரும் கருணை கொண்டும் எங்கள் உயிரின் மேலான கடுமையாகி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டும் இந்த பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் உங்களுக்கு மன்னர் துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ் என் துஆவை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பாவத்தை யா அல்லாஹ் நீ மன்னித்தல்வாயாக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த சிறிய பெரிய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவத்தை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் சகோதரி பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுடைய பாவத்தை யா அல்லாஹ் நீ மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கரங்களை யா அல்லாஹ் உன்னிடமே ஏந்தக்கூடியவதாக ஆக்கி வைப்பாயாக. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கையாக்கி வைப்பாயாக. எங்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் அவருடைய கிருபையை கொண்டு மன்னித்தல்வாயாக. இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாங்கள் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் தருவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய சிறிய அமலையும் யா அல்லாஹ் உன்னுடைய தர்பாரிலே பெரிய அமலாக்கி வைத்து அதனுடைய முழுமையான நன்மை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை யா அல்லாஹ் நீ பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுக்கு எப்படி என்று வெற்றி கொடுத்தாயோ அதே மாதிரி வெற்றி யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் யா அல்லாஹ் நீ வெற்றி தருவாயாக. தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களா யா அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பாயாக. உனக்கு மட்டுமே யா அல்லாஹ் நாங்கள் பயந்து வாழக்கூடியவர்களா யா அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை யா அல்லாஹ் பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய குழந்தை சேர்வங்களுக்கு ஒழுக்கமுள்ள புள்ளிகளாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. நல்ல பரக்காத்தான புள்ளிகளாக ஆக்கி வைப்பாயாக. எங்களையும் எங்களுடைய சந்ததிக்கும் யா அல்லாஹ் ஈமான்தராக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகள் யா அல்லாஹ் கியாமத் நாள் வரை பழுகி பெருகக்கூடிய சந்ததிகளாக ஆக்கி வைத்து அனைவரும் ஈமான்தராக வாழ்ந்து ஈமான்தராக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இசைவை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தைகள் ஹயாத்தாக இருந்தால் அவர் ஹயாத்தை மேலும் நீளமாக்கி வைப்பாயாக. உன்னுடைய புறத்திலே உன்னுடைய வழிபாட்டின் கீழ் நீளமாக்கி வைப்பாயாக.
கடைசி வரைக்கும் யா அல்லாஹ் நின்று புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தைகள் யா அல்லாஹ் உன்னுடைய அஜலிப்படி உன்னிடம் வந்திருந்தால் அவருடைய கபரை யா அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பாயாக. அவருடைய கபரை யா அல்லாஹ் சொர்க்க பூமியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் எந்த பணியை விட்டு சென்றார்களோ அந்த நல்ல பணிகள் நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور أسره سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم. சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அவர்களுடைய நிகழ்ச்சி இருப்பதனால் நாம் நேரத்தை சுருக்கிக் கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நாளையிலிருந்து நாம் தொடர்ந்து எப்போதும் போல 1 மணி நேரம் நம்முடைய நிகழ்வு நடைபெறும். அனைவரும் வருகை தந்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் முர்த்தபா வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பமும் புதுகளித்து வாழ்வதற்கும் எல்லா நலவளங்களையும் பெற்று வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் ஈருலகிலும் பாக்கியவான்களாக அந்த குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக. லட்டு தந்திருக்கிறார்கள், பேரிச்சம்பழம் தந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் நேற்று செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுத்து அவர்களும் அவருடைய குடும்பமும் நாமும் இரு உலகத்திலும் பாக்கியவான்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அகல வைப்புகளோடும் உயரிய ஜன்னத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ஹஜ்ரத் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய தலைப்பின் கீழே இந்த வீடியோ ஒரு 120 சம்திங் ஜிபி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் யாருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் யூஎஸ்பி கொடுத்தீங்கன்னா அதில் ரெக்கார்டு பண்ணி தருவாங்க. அதுபோல் ஹஜ்ரத் அவர்கள் தாயகத்திற்கு சென்று அந்த புக்கை வெளியிட இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்காக கொடுத்த அந்த ஸ்பான்சருக்கும் அதற்காக முயற்சி சென்றிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா நலவளங்களையும் கொடுத்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் பாக்கியசாலியாக நல்ல அமல சாலிகள் கூட்டத்தில் அல்லாஹ் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. எந்த தாய் தந்தையருக்காக அது சமர்ப்பணம் செய்யப்படுகிறதோ அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கி சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு சகோதரர் 38,600 திருகத்தை கொடுத்து ஒரு எத்தீவிடத்தில் ஒப்படைக்க சொன்னார்கள் ஜக்காத்து பணத்தை. அதை எத்தீமுக்கு கரெக்டாக சரியான முறையில் கொடுத்து விட்டோம். கொடுத்தவர்களுக்கும் அதை சமர்ப்பணம் செய்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. எல்லா நமக்கும் சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்தருவானாக. யாரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தாத துர்பாக்கியமான நிலை விட்டு அல்லாஹ் காப்பாற்றி இதுபோல பல ரமலான்களை அடைய செய்து எல்லா லைலத்துல் கத்ரை அடைய செய்து ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் ஜியாரத் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா எல்லா நல் பாக்கியங்களையும் தந்து வாழச் செய்வானாக. என்னென்ன ஹாஜத்திற்காக நாம் நியத்து வைத்திருக்கிறோமோ அத்தனை ஹாஜத்துகளையும் பத்ரு சஹாபா கண்மணிகளுடைய பொருட்டால் நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா ஏற்று கபூல் செய்வானாக. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றி செய்வானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து வாருங்கள், நல்ல ஆதரவு தாருங்கள்.